ஜோதிஷ் பூர்ணாக்களினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய 44வது பயிற்சி வகுப்பில் ஜோதிஷ் பூர்ணா திரு எம் ராஜசேகர் ஐயா அவர்கள் பெருக நந்தி நாடி என்ற தலைப்பில் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக தயாராகி இருக்கிறார். ஐயா அவர்களினுடைய வகுப்பு வெற்றி வகுப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைத்து ஜோதிடர்களும் இன்றைய வகுப்பை பயன்படுத்தி முழுமையாக தயாராக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஐயா அவர்களை வகுப்பை துவங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம்ங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கய்யா, வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுடைய வகுப்பை நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. நல்லது, நன்றிங்க ஐயா. ஓகே. இறை வணக்கம் சொல்லிடுறேங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சித்தர் அர்த்தயோகி கரூரார் அவர்களே போற்றி 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 போற்றி. சரணம் 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 சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. சூரிய பகவானே, சந்திர பகவானே, செவ்வாய் பகவானே, புதன் பகவானே, குரு பகவானே, சுக்கிர பகவானே, சனி பகவானே, ராகு பகவானே, கேது பகவானே, போற்றி 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 போற்றி. சரணம் 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 சரணம். தமிழகம் முழுவதும் ஜோதிடர்களை உருவாக்கி ஜோதிட சமூகத்தை வழிநடத்தும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஞானகுரு ஐயா திரு மீனம் பட்டாச்சாரியார் அவர்களுக்கு அடியனின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு ஜோதிட அறிவினை வளர்த்து வழிகாட்டும் சென்னை அம்பத்தூர் துரான்மியூர் தீநகர் மைய வித்யாபதி திரு ஜி முருகேசன் ஐயாவிற்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட கைடு கருத்தரங்கத்தை தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தும் சேலம் ஐயா வித்யாபதி திரு கே பொன்சரவன் ஐயாவிற்கும், ஸ்ரீ ஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தில் ஜோதிஷ் பூரணா ஆகிய அடியனை அங்கீகரித்த தேனி மையா வித்யாபதி திரு பெருமாள் ஐயாவிற்கும், வித்யாபதி திரு பூபதி ஐயாவிற்கும் அடியனின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட நிறுவனத்தில் பங்காற்றும் பெருமக்களுக்கும் மற்றும் ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தில் அங்கமாக இருக்கும் வித்யாபதிகளுக்கும் ஜோதிஷ் பூர்கானாக்களுக்கும் அடியனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பிருகுநந்தி நாடி. இப்போ பிருகுநந்தி நாடியில் அறிமுகம். பழங்காலத்தில் நாடி ஜோதிடமான வடமாநிலங்களிலிருந்து பெறப்பட்ட பிருகு நாடி தொடர்பான ஓலைச்சுவடிகளையும் தமிழகத்தில் இருந்து கிடைத்த நந்தி நாடி தொடர்பான ஓலைச்சுவடிகளையும் இணைத்து பிருகுநாதி என்ற நவீன நாடி ஜோதிட முறையை அறிமுகப்படுத்தியவர் பெங்களூரை சேர்ந்த ஆர்ஜே ராவ் என்பவர். இவரே நாடி ஜோதிட பிதாமகர் என்றும் போற்றப்படுகிறார். பிருகுநந்தி நாடிகளின் சிறப்பு. ராசி சக்கரத்தில் சூரியன் முதலான 9 கோள்கள் இருக்கும் நிலையை கொண்டும் அக்கோள்கள் மற்ற கோள்களுடன் தொடர்பு கொள்ளும் விதத்தை கொண்டும் பலாபலன்கள் கூறப்படுவது பிருகுநந்தி நாடியின் சிறப்பாகும். இதில் ஒரு குறிப்பு, ஜோதிட சாஸ்திரம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதாக இருந்தாலும் முதலில் அடிப்படை பராசர ஜோதிட முறையிலிருந்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பது ஞானகுரு திரு மீனம் பட்டாச்சாரியார் அவர்களின் ஐயாவின் அறிவுரை இது. அதனால் பிருகுநந்தி நாடியின் ஆய்வினை நம்ம 2வது ஆய்வாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். பராசர ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ராசி மற்றும் கிரக காரகத்துவங்களோடு ஒப்பிடும்போது பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் ராசி மற்றும் கிரக காரகத்துவங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். பராசரருடைய காரகத்துவங்களுக்கும் பிருகுநந்தி காரகத்துவங்களுக்கும் சற்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். காரகத்துவங்கள் இதில் 4 காரகத்துவங்கள் உள்ளது. ஒன்று உயிர் காரகத்துவங்கள், 2வது பொருள் காரகத்துவங்கள், 3வது கிரகங்களின் காரகத்துவங்கள், 4வது ராசியின் காரகத்துவங்கள். இதுல 2 காரகத்துவத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சிறு குறிப்பா சொல்லிடுறேன். கிரகங்களின் காரகத்துவமும் ராசியின் காரகத்துவம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பிற்காலத்துல ஏதாவது இருந்தா வெளியிடணும். உயிர் காரகத்துவங்கள். சூரியனோட உயிர் காரகத்துவங்கள் என்பது தந்தை, ஆண் வாரிசு, மாமனார். சந்திரனின் உயிர் காரகத்துவங்கள் தாய், மாமியார், மூத்த சகோதரி. செவ்வாய் கிரகத்தின் உயிர் காரகத்துவங்கள் கணவன், 2வது சகோதரன், மருமகன், எதிரி. புதனின் உயிர் காரகத்துவங்கள்
தாய்மாமன், இரண்டாவது மனைவி, மூன்றாவது சகோதரன், மூன்றாவது சகோதரி, உறவினர்கள், நண்பர், தோழி. குருவின் உயிர்காரகத்துவங்கள் ஆண் ஜாதகர், குழந்தைகள். சுக்கிரனின் உயிர்காரகத்துவங்கள் பெண் ஜாதகர், பெண் வாரிசு, மருமகள், மனைவி, இரண்டாவது சகோதரி. சனி பகவானின் உயிர்காரகத்துவங்கள் மூத்த சகோதரன், இரண்டாவது கணவன். ராகுவின் உயிர்காரகத்துவங்கள் தாத்தா. கேதுவின் உயிர்காரகத்துவங்கள் பாட்டி. இப்போ வந்து பொருள்காரகத்துவங்களை பத்தி பார்ப்போம். சூரியனின் பொருள்காரகத்துவங்களை வரும்போது பூர்வீகம், புகழ், செல்வாக்கு, தானம், தர்மம், வழக்கு, பிரச்சனை. சந்திரனின் பொருள்காரகத்துவங்கள் குடும்பம், பிரயாணம், விவசாயம். செவ்வாயின் பொருள்காரகத்துவங்கள் வந்து மன வாழ்க்கை, அதாவது பெண்ணுக்கு வந்து மன வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வரும். தைரியம், பூமி. புதனின் பொருள்காரகத்துவங்கள் கல்வி, சிறிய நிலம். குருவின் பொருள்காரகத்துவங்கள் பெருமளவு பணம், பெரிய லாபம், சாஸ்திர ஈடுபாடு, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம். சுக்கிரனின் பொருள்காரகத்துவங்கள் வந்து மன வாழ்க்கை, இது ஆண் சம்பந்தப்பட்ட மன வாழ்க்கை. சிறிதளவு பணம், சிறிய லாபம், வாகனம், வீடு. சனியின் பொருள்காரகத்துவங்கள் வந்து தொழில், ஆயுள். ராகுவின் பொருள்காரகத்துவங்கள் பெரிய நோய், பெரிய கடன், பிரம்மாண்டமான சொத்துக்கள். கேதுவின் பொருள்காரகத்துவங்கள் சிறிய நோய், சிறிய கடன், மோட்சம். இப்போ வந்து நம்ம பிருகு நாந்தி ஆடியோடைய விதிகளை மட்டும் பார்ப்போம். பராசர ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா லக்கணம் வந்து ஜாதகராக கருதுவோம். லக்கணத்தை தான் ஜாதகராக கருதி அதற்குரிய இது எடுத்துப்போம். பிருகுநந்தி நாடிகளை பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகராக இருந்தால் குருவை வந்து ஜாதகராக எடுத்துக்கொள்ளணும். பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை ஜாதகியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வைத்து மற்ற கோள்களை தொடர்புபடுத்தி பலம் நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஒரு இந்த காரகத்துவத்துல இந்த ஆண் பெண்ணுன்னு இருக்கும்போது காரகத்துவத்தை எடுக்கும்போது முதல் இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரே திசையை குறிக்கும் ராசிகளில் உள்ள கிரகங்கள் இணைவை பெற்று செயல்படும். இப்போ துலா ராசியில ஒரு 3 கிரகம் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து அந்த இணைவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு திரிகோண ராசிகளிலான 1, 5, 9வது ராசியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் அந்த காரகத்துவத்துடன் இணைந்ததாகவே கொள்ள வேண்டும். அதான் முதல் இணைவு வந்து அந்த ராசியில் இருக்கிற கிரகங்களோட இணைச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது 5வது 9வது ராசியில் உள்ள கிரகங்களோட இணைக்கிறது வந்து இணைத்து பார்ப்பது வந்து முதல் இணைவா இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டிருப்போம் உங்களுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வரும் பாருங்க, ஒரு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை வரும். அதை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியில குரு வந்து இருக்கிற மாதிரி ஒரு கிரக குருவை வந்து பிருகுநாந்தி படி இணைச்ச மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அது வடக்கு ராசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கடகராசியில் குரு காரகராம நிற்கிறார் என உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். கடகராசி வடக்கு ராசி 1வது ராசி. விருச்சகம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 5வது வீடு வந்து விருச்சக ராசியா வரும். அதுவும் வடக்கு ராசியா தான் இருக்கும். மீன ராசி வந்து 9வது ராசியா இருக்கும். அதுவும் வடக்கு ராசியா தான் இருக்கும். அப்போ ஒரு காரகிரகம் திரிகோண ராசிகளான 1, 5, 9 உள்ள கிரகங்களின் காரகத்துவத்தை வாங்கி 100% பிரதிபலிக்கும். இதுதான் நம்ம முதல் இணைவா எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தை வச்சு செக் பண்ணும்போது முதல் இணைவு வந்து திரிகோண ராசியில் இருக்கிற கிரகம் வந்து 100% வந்து காரகத்துவத்தை வாங்கி பிரதிபலிக்கும். இரண்டாவது இணைவை எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு எதிர் ராசி ஆகிய 3, 7, 11 ராசிகளின் இணைவு பெறும். இதில் முக்கியமாக வந்து நேர் எதிர் ராசி ஆகிய 7வது ராசியில் உள்ள கிரகத்தை 2வதாக இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குரு கடகத்துல இருக்காருன்னா அதோட 3வது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியா வரும். அது வந்து தெற்கு ராசி. அதாவது வடக்குக்கு அதே எதிர் ராசி வந்து தெற்கு ராசி. மகர ராசி பார்த்தீங்கன்னா தெற்கு ராசியா வரும். அது 7வது பார்வையா வரும். ரிஷப ராசியும் தெற்கு ராசியா வரும். 11வது பார்வையா வரும். அதுவும் வரும். அப்போ நம்ம 2வது அணி ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 7வது பாவகத்தை 7வது ராசி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நேர் எதிர் ராசியாக 7வது ராசி இருப்பதால
நம்ம அதை இரண்டாவது இணையா எடுத்துக்கணும். ஒரு காரகிரகம் தான் நின்ற ராசிக்கு நேர் எதிர் ராசியான உள்ள 7வது ராசியில் உள்ள கிரகங்களின் காரகத்துவத்தை 75% வாங்கி பிரதிபலிக்கும். இது இப்ப 3வது இணைவா எடுத்துக்கிறோம். ஒரு காரகரம். ஒரு காரக கிரகம்னா இப்ப நம்ம குருவ காரகம் எடுத்திருக்கோம். அதுபோல 9 கிரகங்களையும் நம்ம காரகத்துவமா எடுத்துக்கலாம். காரக கிரகமா எடுத்துக்கலாம். ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு அடுத்த ராசியான 2வது ராசியில் உள்ள கிரகங்களின் காரகத்துவத்தை 50% பிரதிபலிக்கும். இப்போ குரு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குல இருந்து எடுத்தோம். வடக்கு ராசியில இருந்து எடுத்தோம். இப்போ அதோட 2வது ராசி பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசி வருது. கிழக்கு ராசியில இருக்கிற கிரகங்களை நம்ம 3வது இணைவா எடுத்துக்கணும். 4வது இணைவு எப்படின்னா, ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு பின் ராசியான 12வது ராசியில் உள்ள கிரகங்களின் காரகத்தை வாங்கி 25% பிரதிபலிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு வடக்கு ராசியிலிருந்து பின் ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வரும். மிதுன மேற்கு ராசி. ஸோ இது 25% இப்போ காரகத்துவத்தை பிரதிபலிக்கும். 5வது இணைவு ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு 3வது ராசியில் உள்ள கிரகங்களின் காரகத்துவத்தை வாங்கி 10% பிரதிபலிக்கும். எடுத்துக்காட்டு இப்போ நம்ம வடக்கு கடகராசியில குருவை பார்த்தோம். குருவில இருந்து 3வது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி வரும். ஸோ கன்னி ராசி 10 அதில் உள்ள கிரகங்கள் 10% காரகத்துவத்தை பிரதிபலிக்கும். 6வது இணைவு ஒரு காரக கிரகம் தான் நின்ற ராசிக்கு 11 ராசியில் உள்ள கிரகங்களின் காரகத்துவத்தை வாங்கி 10% பிரதிபலிக்கும். இப்போ நம்ம குருவை கடக ராசியில் இருக்கிற குருவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தெற்கு ராசியா வரும். ஸோ இதுவும் எதிர் ராசி தான். இப்போ நம்ம எதிர் ராசியை கடைசியில 3, 11 ராசியா எடுக்கிறோம். இது 10% காரகத்துவத்தை வாங்கி பிரதிபலிக்கும். இப்போ குரு இப்போ கடக ராசியில இருக்காரு அப்படின்னா அந்த காரக கிரகம் நிற்கும் ராசிக்கு 4, 6, 8, 10 ஆகிய ராசிகளில் நிற்கும் கிரகங்கள் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது குருவுக்கு இருக்கிற கடகராசியிலிருந்து 4வது ராசியில ஏதாவது கிரகம் இருந்தாலோ, 6வது ராசியில ஏதாவது கிரகம் இருந்தாலோ, 8வது ராசியில ஏதாவது கிரகம் இருந்தாலோ, 10வது ராசியில ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது இணைவுகளும் எடுத்துக்க முடியாது. இதுல இன்னொரு விதி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ராகு கேது ஏற்கனவே வக்கரம் பெற்ற கிரகங்கள். ஆனா மற்ற 7 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் வக்கர நிலை பெற்றிருக்கான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வக்கர நிலை பெற்ற கிரகங்கள் எப்படி இணைவு பெறும்ன்றதை நம்ம பார்க்கலாம். வக்கரம் பெற்ற காரக கிரகம் தான் நின்ற ராசியிலிருந்து கடிகாரம் உள் சுற்றும் எதிர் திசையில். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கடிகாரத்துக்கு வலப்பக்கம் தான் நம்ம பார்ப்போம். இப்போ இது எதிர் திசையில் பின்னோக்கி போக்குற மாதிரி பார்க்கணும். அப்போ குரு கடகராசியில் இருக்காருன்னா குருவிலிருந்து 1, 5, 9 இது முதல் இணைவா எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி 7வது ராசி 2வது இணைவா எடுத்துக்கணும். பின்னோக்கி பார்க்கணும். அப்ப கடகராசியிலிருந்து 3வது இணைவை 2, 12 ராசியில் இருக்கும் கிரகங்களை எடுத்துக்கணும். 4வது இணைவு 3, 11 ஆகிய ராசிகளில் இருக்கும் கிரகங்களின் காரகத்தை நம்ம குருவோட, அதாவது இது பின்னோக்கி பார்க்கணும். 7 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ர நிலை அடைந்து இருந்தால் அதை பின்னோக்கி பார்த்து பின்னோக்கி 1, 5, 9, 7, 2, 12, 3, 13 அப்படின்ற அடிப்படையில நம்ம அந்த கிரகங்களை இணைத்து நம்ம பலன் பார்க்கணும். இப்ப காரக கிரகங்கள் ராகு கேதுவாக இணைந்தால் இருந்திருந்தால்னா நம்ம எப்படி பலன் எடுப்போம்னா, ராகு கேது பின்னோக்கி தான் பார்க்கணும். ராகு கேது தான் நின்ற ராசியிலிருந்து கடிகாரம் உள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் பின்னோக்கி 1, 5, 9 ஆகிய ராசிகளில் இருக்கும் கிரகங்களோட இணையும் ஃபர்ஸ்ட். 2வது அந்த ராகு கேது இருக்கும் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் 2வது ஆகிய ராசிகளில் இருக்கும் கிரகங்களின் காரகத்துவத்தை வாங்கி பிரதிபலிக்கும். இது 2 இணைவு தான் வரும். ராகு கேது பின்னோக்கி பார்க்கும்போது முதல் இணைவு 1, 5, 9 ராசிகளில் இருக்கும் கிரகங்களை இணைத்து பார்க்கலாம். 2வது இணைவு அதற்கு பின்னோக்கி பார்க்கும்போது 2வது ராசிகளில் இருக்கும் கிரகங்களை இணைச்சு பார்க்கலாம். ராகு கேதுக்கு பின்னோக்கி பார்க்கும்போது 3வது ராசியில் இருக்கிற கிரகம், 7வது ராசியில் இருக்கிற கிரகம், 11வது ராசியில் இருக்கிற கிரகம், 12வது ராசியில் இருக்கிற கிரகங்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது ராகு கேது 1, 5, 9, 2 ஆகிய ராசிகளில் இருக்கிற கிரகங்களோட மட்டும்தான் இணையும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா காரகிரகம்
இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனை பெற்று இருக்கும். பரிவர்த்தனை பெற்று இருக்கும்போது சில விதிகள் மாறும். அதை நான் சொல்லிடுறேன். காரக கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த காரகம் இப்போ குருவும் புதனும் பரிமாற்றம் பெற்றிருந்தா அப்படின்னா அந்த கிரகங்களை அணைத்து பார்க்கும்போது குரு இருக்கும் இடத்துல புதனையும், புதன் இருக்கும் இடத்துல குருவையும் இடமாற்றம் செய்து நம்ம இணைவுகள் வந்து தீர்மானிக்க வேண்டும். இதை நம்ம ஜாதக ஆய்வுல உதாரண ஜாதகம் பார்க்கும்போது நம்ம அதை விளக்கமா பார்க்கலாம். நம்ம காரக கிரகம் இது வந்து பொது விதி. இப்ப இணைவு எப்படி இருக்குன்றதை நம்ம பொது விதியா பார்த்துடுறோம். இது வந்து எப்படி செயல்படும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு காரக கிரகம் எந்த ஒரு கிரகத்தை பிரதானமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை முழுமையாக வாங்கி பிரதிபலிக்கும், சுயமாக செயல்படாது. இப்ப நான் கடகராசியில ஒரு குரு எடுத்திருக்கேன். இப்போ குரு வந்து 1, 2, 3, 5வது இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா 5வது இடத்துல இருக்கிற கிரகத்தை தான் முழுமையாக வாங்கி பிரதிபலிக்கும். குருவால தனித்து சுயமாக செயல்பட முடியாது. அப்போ ஒரு காரகம் தான் தொடர்பு கொள்ளும் முதல் கிரகத்தின் காரகத்துவத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்ளும். அதற்கு அடுத்து தொடர்பு கொள்ளும் கிரகங்களின் காரகத்துவங்கள் முதல் கிரக காரகத்துவங்களின் ஏற்படும் பலன்களை கூட்டவோ குறைக்கவோ மட்டும் முடியும். அப்ப குருவோட ஒரு 2வது ஒரு கிரகம் செஞ்சிடுச்சு. 3வது கிரகமோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முதல் 2 சேர்ந்த கிரகங்களுடைய பலன்களை கூட்டவோ குறைக்கவோ தான் முடியுமே தவிர அதிகமா செயல்பட முடியாது, அதிக பலன்களை வெளிப்படுத்த முடியாது. ஒரு கார கிரகம் பிரதானமாக சனி, ராகு, கேது உடன் இணையும் போது தன் காரகத்துவத்தை இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியின் தன்மையையும் குணத்தையும் எடுத்து பலன் கொடுக்கும். இப்போ நம்ம இதுல ஒரு விதி ஒண்ணு பார்க்கணும். இப்போ முதல்ல எடுக்கிற கிரகத்தை வந்து காரக கிரகம், அப்படி இல்லைன்னா மைய கிரகம்னு எடுத்துக்கலாம். 2வது இணைவு பெற கிரகத்தை வந்து பிரதான கோள்னு எடுத்துக்கலாம். 3வதாக இணைவு பெறுவது, 4வதா இணைவது, 5வதா இணைவது அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை உபகோளாக நம்ம எடுத்துக்கணும். அது விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கேள்வியாளரின் கேள்வி தொடர்பான காரகக்கோள் அதை வந்து மையக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. காரகக்கோள் என்றாலும் மையக்கோள் என்றாலும் ஒன்றே. ஒரு காரகக்கோள் முதலாவதாக தொடர்பு கொள்ளும் கோள் பிரதான கோள். பிரதான கோளுடன் தொடர்பு கொள்ளும் ஏனைய கோள்கள் உபகோள்கள். உபகோள்கள் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அது வந்து அதிகமா இருக்கலாம். பிருகுநந்தி நாடி முறையில் காரகக்கோள் தான் தொடர்பு பெறும் கோள்களின் அடிப்படையிலேயே பலன்களை வெளிப்படுத்தும் என்பது விதி. இப்போ நம்ம இந்த பிருகுநந்தி நாடி இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்துல 2 கிரகங்களின் இணைவு, 3 கிரகங்களின் இடைவு அடிப்படையான பலன்கள் மட்டுமே இங்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ ஒரு காரகக்கோள் தான் தொடர்பு கொள்ளும் பிரதான மற்றும் உபகோள்கள் ஒன்றுக்கொன்று நட்பு பெற்றிருந்தால் 100% சாதக பலன்களை தரும். இப்போ முதல்ல ஒரு காரகக்கோள் இருக்கு, 2வதாக வந்து பிரதான கோள் இருக்கு, 3வது உபகோள் இருக்கு. அப்போ முதல்ல இருக்கிற மையக்கோளுக்கு அந்த காரக கிரகத்துக்கு 2வதாக இருக்கிற பிரதான கோளும் 3வதாக இருக்கிற உபகோளும் நட்பாக இருந்தது அப்படின்னா 100% பலனை வந்து வெளிப்படுத்தும். இப்போ 2வது விதி, ஒரு காரகக்கோளுக்கு பிரதான கோள் பகையாகி உபகோள் நட்பு பெற்றால் 90% சாதகமான பலன்களை மட்டுமே தரும். ஒரு காரகக்கோள் வந்து பிரதான கோள் பகையாயிடுச்சு, 3வதாக இணையக்கூடிய உபகோள் வந்து நட்பு பெற்றிருந்தது அப்படின்னா 90% சாதகமான பலன்களை வெளிப்படுத்தும். 3வது விதி, ஒரு காரகக்கோள் பிரதான கோள் நட்பாகி உபகோள் பகை பெற்றால் 40% மட்டுமே பலனை வெளிப்படுத்தும். இப்போ முதல்ல ஒரு காரகக்கோளை நம்ம எடுத்து ஆய்வு பண்றோம். அதற்கு கூட இணையிற ஒரு பிரதான கோள் நட்பாகிடுச்சு, 3வதாக இருக்கிற உபகோள் பகையாயிடுச்சு அப்படின்னா அது 40% மட்டுமே பலன்களை வெளிப்படுத்தும். 4வது விதி, ஒரு காரகக்கோளுக்கு பிரதான கோள் மற்றும் உபகோள் 2மே பகையாயிடுச்சுன்னா காரகக்கோள் பலனை கொடுப்பதில்லை. அதாவது 0% வந்து பலனை கொடுக்காது. அதாவது இப்போ குரு இருக்கு அப்படின்னா குரு காரகக்கோளா இருந்ததுன்னா அது கூட இணைகிற பிரதான கோள் வேற கிரகமா இருந்து 3வதாக இணையக்கூடிய உபகோளும் வந்து அந்த முதல்ல இருக்கிற குருவுக்கு 2 பிரதான கோளும் உபகோளும் பகையாயிடுச்சு அப்படின்னா 0% பலன்கள் மட்டும்தான் வெளிப்படும். இப்போ நம்ம கிரக இணைகளை பலனை நம்ம பார்க்கும்போது 100% மற்றும் 90% வெளிப்படுத்தும் பலன்களை
மட்டுமே நம்ம இப்போ வந்து கிரக இணைவுகளா நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ஆய்வு முறை வந்து இப்போ நம்ம வந்து உதாரண ஜாதகத்துக்கு எடுத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிது ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆய்வு முறை முதல் ஆய்வு வந்து ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உள்ள 9 கோள்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்கள் வக்ரம் மற்றும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார் என்று முதல்ல நம்ம ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது ஆய்வு வந்து பிருகுநந்தி நாடி முறைகள் ஒரு காரக கிரகம் எந்த கிரகத்துடன் இணைவு பெற்று இருக்கிறதோ என்பதை வரிசைப்படுத்த வேண்டும். எந்த கிரகத்தோட இணைஞ்சு இருக்குன்றத முதல்ல ஒரு 3 கிரக இணைவை மட்டும் நம்ம வந்து 2 கிரக இணைவோ 3 கிரக இணைவை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்திக்கணும். மூன்றாவது ஆய்வு வந்து இணைவு பெற்ற கிரகங்களில் ஏதோன ஒரு கிரகம் பருவனை பெற்று இருந்தால் கிரகங்களை இடமாற்றம் செய்து இணைவினை வந்து உறுதி செய்யணும். இப்போ 3 கிரகங்களை இணைச்ச பிறகு வக்கரம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மூன்றாவது வந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு புதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தா, குரு இருக்கிற இடத்துல புதனையும், புதன் இருக்கிற இடத்துலயும் நம்ம மாத்தி போட்டு நம்ம வந்து 3வது இணைவினை வந்து உறுதி செஞ்சுக்கணும். 4வது ஆய்வு வந்து காரகக்கோளுக்கு பிரதான கோளும், காரகக்கோளும், உபகோளும் நட்பு நிலை கீழம் வந்து பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து 100% பலனு 90% பலன் மட்டுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் நம்மளுக்கு சாதகமான பலனை வெளிப்படுத்தும். இப்ப ஏதாவது ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்தாலும் கூட இந்த 100% அந்த இணைவு பலனும் 90% இணைவு பலனும் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த இணைவு பலன் நம்ம எதுக்கு பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 3 கிரகங்களின் இணைவு நம்ம ஏன் அதை செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த 2 கிரக இணைவும் 3 கிரக இணைவும் பலன்களை வந்து வெளிப்படுத்தும். இப்ப இந்த இணைவு வந்தது, இந்த பலன் வந்து நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். இது எப்போ வந்து நடக்கும்ன்றது, எப்பொழுது நடக்கும்ன்றத ஜனனகால ஜாதகத்துல இந்த கோச்சார கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யும் போது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து அந்த காலகட்டத்துல நடக்கும். இப்ப நம்ம பார்க்கறது என்ன நடக்குன்றத பார்க்க போறோம். கோச்சார ஜனனகால கிரகங்களின் மீது கோச்சார கிரகங்கள் போகும்போதுதான் இந்த நம்ம இப்போ பார்க்குற பலன்கள் வந்து எதிர்காலத்துல வந்து அந்த ஜாதகருக்கு நடைபெறும். இப்ப நம்ம உதாரண ஜாதகத்தை வந்து பார்ப்போம். முதல் ஜாதகம் வந்து ஜாதகம் இருந்து ஆண் ஜாதகம். இது வந்து பிறந்த தேதி 1/11/1978 10:16 AM சென்னையில பிறந்திருக்காரு. 47 வயது ஆகுது. இதுல ராசி கட்டத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம 9 கிரகங்களோட இணைவை வந்து ஒண்ணா பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து துலா ராசியில இருக்காரு. அப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து முதல் கிரகமா இருக்கு. 2வது கிரகமா துலா ராசியிலே இருக்கிற சந்திரனோட இணையுது. 2வது சந்திரனோட இணையுது. 3வது கிரகமா வந்து சுக்கிரனோட இணையுது. அப்போ இதுக்கு நம்ம கீழம்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சூரியன், சந்திரன், சுக்கிரன் இணையை வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டோம். இப்போ வந்து இந்த சூரியனுக்கு சந்திரனும் சுக்கிரனும் நட்பா பகையான்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் நட்பாக வருகிறது. 3வது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பகையாக வருகிறது. அப்போ இந்த நட்பு பகைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 40% இணைவு மட்டும்தான் நம்மளுக்கு பலனை வருது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, சூரியன் சந்திரன் இணைவு மட்டும் நம்ம பலனா எடுத்துக்கலாம். இந்த ஜாதகருக்கு சூரியனுக்கு உடைய பலனை பார்க்கும்போது சூரியன் சந்திரன் இணைவுல என்ன வரும் அப்படின்னா, ஜாதகரின் தாய் இரக்க குணமும் நிர்வாகத் திறமையும் உடையவரா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து தாயாரை குறிக்கும், சூரியன் வந்து இரக்கமும் நிர்வாகத் திறமையும் குறிக்கும். 2வது பலன் பார்த்தீங்கன்னா, ஜாதகரின் தந்தையார் வந்து பிரயாணங்களில் விருப்பம் உள்ளவர். தந்தை தான் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் குடியேறுவார். இப்போ சூரியன்ன்றது தந்தையும் வந்துடும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரயாணம் மாற்றம். அதாவது சூரியன் பூர்வீகத்துக்கும் காரகம். அப்போ அந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வேற இடத்துல குடிபெயர்ந்திருக்கணும்னு அர்த்தம். இப்போ 2வது கிரகமா நம்ம சந்திரனை எடுத்துப்போம். சந்திரன் பார்த்தீங்கன்னா துலா ராசியில தான் இருக்காரு. துலா ராசியில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகம் இணைவுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இணைகிறாரு. அதே துலா ராசியிலேயே 3வது இடம்னு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டுல இருக்கிற புதனோட இணைகிறாரு. இப்போ நம்ம வலது பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு துலா ராசிக்கு அடுத்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப அடுத்த இணைவு பார்த்தீங்கன்னா புதனோட தான் வருது. அப்போ இந்த இணைவு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் புதனோட இணைவா வந்துடுது.
இப்ப இதுக்கு கீழம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் காரக கிரகத்துக்கு சுக்கிரன் வந்து பகை கிரகம், சந்திரன் காரக கிரகத்துக்கு புதன் வந்து நட்பு கிரகம். அப்ப இது வந்து 90% பலனை வந்து வெளிப்படுத்தும். இந்த பலனை நம்ம சொல்லலாம். இப்ப சந்திரன் சுக்கிரன் புதன் இணைவு பாத்தீங்கன்னா ஜாதகரின் தாய்வார் செல்வ செழிப்பு உள்ளவர், அறிவாளியாகவும் இருப்பார். சந்திரன்ன்றது தாயாருடைய காரகத்துவம் வரும், உயிர் காரகத்துவம் வரும். சுக்கிரன்ன்றது செல்வம் வரும், புதன் வந்து அறிவாளி. அதனால ஜாதகரின் தாயார் செல்வ செழிப்பு உள்ளவர், அறிவாளியும் இருப்பார். ஜாதகரின் தாயாருக்கு வீடு நிலப்புலன் இருக்கும். சந்திரன் வந்து தாயாரை குறிக்கும், சுக்கிரன் வந்து வீட்டை குறிக்கும், புதன் வந்து சிறிய நிலத்தை குறிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு தாயாருக்கு வீடு நிலம் புலன் வந்து இருக்குன்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாயோட காரக கிரகமா எடுத்து நம்ம பலனை நிர்ணயிக்கலாம். செவ்வாய் காரகரங்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில இருக்காரு. விருச்சிக ராசியில இருந்து நம்ம எண்ணும் போது 1, 5, 9 எண்ணும் போது 5வது வீடுன்றது மீனராசியா வரும். மீனராசியில இருக்கிற கேதுவோட இணைகிறாரு. அப்பிறகு 9வது ராசியில இருக்கிற குருவோடையும் இணைகிறாரு. அப்போ வந்து செவ்வாய் வந்து கேதுவோடையும் குருவோடையும் இணைகிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் கேது குருவோட இணைவை வந்து நம்ம வந்து இணைவை உறுதிப்படுத்திக்கலாம். இதுல செவ்வாய் காரகத்துவத்தோட கேது வந்து நட்பு, செவ்வாய் காரகத்துக்கு கேது நட்பா வராரு. செவ்வாய் காரகத்தோட உபகோள் வந்து குரு வந்து நட்பா வரார். இது வந்து அப்போ 100% பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்ப இந்த பலனை வந்து நம்ம பார்க்கலாம். செவ்வாய் கேது குரு அப்படின்றது ஜாதகர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து ஆண் ஜாதகரா எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம உயிர் காரகத்துவத்துல குரு ஆண் ஜாதகர்னு சொல்லியிருப்போம். இப்போ குரு வந்து ஆண் ஜாதகரா எடுக்கும்போது கேது வந்து ஆன்மீக ஈடுபாடோட கொண்டவர். அப்போ செவ்வாய் கேது இணை வந்து இந்த இடத்துல வந்து ஜாதக ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்காருன்றதை உறுதிப்படுத்துது. ஜாதகருக்கு சுவாசம் மற்றும் மூலவியாதி உள்ளவர். இது வந்து கேது வந்து சிறிய நோயை குறிக்கும். நம்ம உயிர் காரகத்துல பாத்தீங்கன்னா சிறிய நோய் குறிப்பிட்டிருப்போம். செவ்வாய் வந்து மூல நோய்க்கு அதிபதி, குரு வந்து நுரையீரல் பிரச்சனைக்கு அதிபதி. அப்ப கேதுவோட செவ்வாய் குரு இணையறதுனால ஜாதகருக்கு சுவாசம் மற்றும் மூலவியாதி சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும். ஜாதகருக்கும் இளைய சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த இடத்துல குருவை வந்து நம்ம ஆண் ஜாதகரா எடுத்துக்கிறோம், செவ்வாய் வந்து இளைய சகோதரா எடுத்துக்கிறோம், கேது வந்து கருத்து வேறுபாடு. அதனால ஜாதகருக்கும் இளைய சகோதரருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கிறோம். இப்ப அது அடுத்த இணைவு படுத்தினா புதனோட இணைவு எடுத்துக்கிறோம். புதன் வந்து காரக கிரகமா எடுக்கும்போது புதன் வந்து தன் கூட இருக்கும் விருச்சிக ராசியில இருக்கும் செவ்வாயோட 2வது இணைவு இணைகிறாரு. மற்றபடி 5வது இதுல மீன ராசியில இருக்கிற கேதுவோட இணைகிறாரு. அப்போ புதன் காரகத்துவத்துக்கு செவ்வாய் வந்து கீழம் பாத்தீங்கன்னா பகை வரும். 3வதாக இணைந்த கேதுக்கு பாத்தீங்கன்னா பகை வரும். அப்ப இந்த புதனோட காரகத்தோட செவ்வாய் கேது இரண்டுமே பகையாகிறதுனால இது வந்து சாதகமான பலன் வந்து வெளிப்படாது. அதனால இந்த பலனை விட்டுடுவோம். 5வது பலனை பாத்தீங்கன்னா குருவோடைய காரகத்துவமா எடுத்துக்கிட்டு இப்போ காரகிரகமா எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இணைவை பார்ப்போம். குரு வந்து கடகராசியில இருக்காரு. கடகராசியில இருந்து 5வது ராசி ஆகிய விருச்சிக ராசியோட இணைகிறார். விருச்சிக ராசியில இருக்கிற புதனோட இணைகிறாரு. அதே 5வது ராசியில இருக்கிற செவ்வாயோட இணைகிறாரு. அப்போ வந்து குரு புதன் செவ்வாய் என்ற 3 கிரக இணைவை வந்து நம்ம பார்க்கிறோம். குரு காரக கிரகத்துக்கு புதன் வந்து பகையா வராரு. குரு காரகத்துவத்துக்கு செவ்வாய் வந்து நட்பா வராரு. இந்த இடத்துல வந்து நம்ம 90% பலன்கள் வந்து வெளிப்படுத்தும் இந்த கிரகம். அப்ப குரு புதன் செவ்வாயோடைய பலன் நம்ம பார்க்கும்போது ஜாதகர் பேச்சாற்றல் மிக்கவர், தைரியசாலி. இப்போ குரு வந்து ஆண் ஜாதகர்னு எடுத்துக்கிட்டோம். புதன் வந்து பேச்சாற்றல் இருக்கும் அவருக்கு. செவ்வாய் வந்து தைரியசாலி. அப்போ குரு புதன் சேர்க்கையில ஜாதகர் வந்து பேச்சாற்றல், தைரியசாலி இருக்கும். ஜாதகருக்கு கல்வி தடை இருக்கும். சிறிது கால இடைவெளிக்கு பின் கல்வியை தொடரும் நிலை ஏற்படும். குரு வந்து ஆண் ஜாதகம் சொல்லிட்டோம். புதன் வந்து கல்வி, செவ்வாய் வந்து பிரிவினை. சிறிது காலம் வந்து கல்வியில தொடர முடியாத அளவுக்கு பிரிவினை இருக்கும். 3வது பலன் பாத்தீங்கன்னா ஜாதகர் பொறியியல் துறையில் கல்வி பயின்றார். இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆண் ஜாதகர், புதன் வந்து கல்வி, செவ்வாய் என்றது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த ஜாதகர் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்ன்றது எனக்கு தெரியும். இப்போ 5வது இணைவு பார்த்தீங்கன்னா சுக்கிரனை இணைவுபடுத்தி பார்ப்போம். சுக்கிரன் வந்து காரகிரகமாக வச்சு இணைத்து படுத்தி பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் வந்து துலாம் ராசியில் இருக்காரு. சுக்கிரன் அதே துலாம் ராசியில் இருக்கிற சந்திரனோட 2வது இணைவா இணைகிறாரு. அப்புறம் 3வது இணைவா பார்த்தீங்கன்னா துலா ராசியில் இருக்கிற சூரியனோட இணைகிறாரு. இதுல என்னன்னா சுக்கிரன் வந்து வக்கரம் பெற்றிருக்காரு. அப்ப நம்ம இந்த இடத்துல மட்டும் பின்னோக்கி பார்க்கணும். அப்ப பின்னோக்கி பார்க்கும்போது சுக்கிரனோட குறைவான டிகிரியில இருக்கிற சந்திரனுடைய குறைவான டிகிரியில இருக்கிற சூரியனோட இணைகிறாரு. அப்ப சுக்கிரனுக்கு சந்திரனும் சூரியனும் கீழே பாத்தீங்கன்னா சந்திரன் பகையாகிறாரு, சுக்கிரன் பகையாகிறார். அப்ப இது வந்து 0% பலன் வந்து வெளிப்படுத்து. அதனால சாதக பலனை வந்து இதுல வெளிப்படுத்த முடியாது. நம்ம இந்த இணைவை எடுத்துக்க வேண்டாம். இப்போ சனி வந்து காரகிரகமா எடுத்துக்கின்னு இன்னொரு நம்ம காரகிரகமா எடுத்து பலன் பார்ப்போம். சனி வந்து தான் இருக்கும் வீட்டுக்கு 2வது வீட்டுல இருக்கிற ராசியில இருக்கிற கன்னி ராசியில இருக்கிற ராகுவோட இணைகிறாரு.
12வது ராசியில இருக்கிற கடக ராசியில இருக்கிற குருவோட இணைகிறாரு. இப்போ சனியோட கீழம் பார்த்தீங்கன்னா, ராகு வந்து சனிக்கு வந்து ராகு நட்பா இருக்கிறாரு. சனிக்கு வந்து குரு வந்து நட்பு. அப்போ இது வந்து 100% பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்போ இந்த சனி, ராகு, குரு என்ற பலனை வந்து 3 கிரக இணைகள் பலன்கள வந்து நம்ம எடுத்து பலன் பார்ப்போம். ஜாதகர் வந்து அடிமை தொழில் செய்பவர். சனி என்றது தொழிலோ தாரகத்துவத்தை கொண்டவர். ராகு என்பவர் அடிமை தொழிலை குறிப்பவர். குரு என்பவர் ஆண் ஜாதகரை குறிக்கும். இது ஆண் ஜாதகம் என்றால் ஆண் ஜாதகர் குறிக்கும். ஜாதகர் கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை செஞ்சிருப்பார். ஜோதிட தொழிலில் ஈடுபாடு உண்டு. குரு என்பது சனி என்பது தொழிலை குறிக்கும். குரு என்பது ஜோதிட தொழிலை குறிக்கும். ராகு என்பது கெமிக்கல் தொழிற்சாலை கொடுக்கும். அப்ப இந்த ஜாதகர் வந்து தொழில் வந்து கெமிக்கல் தொழிற்சாலையும் ஜோதிடத்திலையும் தொழில் செய்வதற்கான அமைப்பு உள்ளது. 6வது வந்து ராகுவோட காரகத்துவத்தை எடுத்து நம்ம இப்போ பார்ப்போம். ராகு வந்து வக்ர கிரகம் என்றதுனால பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கி பார்க்கும்போது 1, 5, 9, 2 என்ற முறையில தான் நம்ம பார்க்கணும். அப்போ 1, 5, 9, 5, 9ல கிரகம் இல்ல, பின்னோக்கி பார்க்கும்போது கிரகம் இல்லை என்பதால 2வது ராசியில இருக்கிற சிம்ம ராசியில இருக்கிற சனியோட இணைவுபடுத்தி பார்ப்போம். இப்போ ராகுவுக்கு சனி நட்புன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து நட்பு. அப்ப இந்த ராகு 100% வேலை செய்யும். அப்ப இந்த ராகு பிளஸ் சனின்ற இணையோட பலனும் இப்ப பார்ப்போம். ராகு சனி ஜாதகருக்கு ஆஸ்துமா நோய், வயிற்றுப்புண், ஜீரண கோளாறு அடிக்கடி ஏற்படும். ராகு என்பது பெரிய நோயை குறிக்கும். சனி என்பது ஆஸ்துமா, வயிற்றுப்புண், ஜீரண கோளாறு என்ற காரகத்துவத்தை குறிப்பதனால ஜாதகருக்கு ஆஸ்துமா நோய், வயிற்றுப்புண், ஜீரண கோளாறு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ 7வது இணைவா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 9 கேது வந்து காரகத்துவத்தை எடுத்து நம்ம அந்த இணைவை பார்ப்போம். கேது வந்து மீனராசியில இருக்காரு. மீனராசியில இருந்து பார்த்தீங்கன்னா, 5வது ராசியில இருக்கிற செவ்வாய், விருச்சிக ராசியில இருக்கிற செவ்வாயையும் புதனையும் இணைக்கிறாரு. இப்போ கேது பின்னோக்கி பார்க்கணும். இதுவும் வந்து 1, 5, 9, 2 என்ற முறையில இணைவுபடுத்தி பார்க்கணும். இப்ப கேது வந்து இணைவு பார்த்தீங்கன்னா, கேதுக்கு செவ்வாய் வந்து நட்பாகிறாரு, புதன் வந்து பகையாகிறாரு. அப்ப அந்த 3 கிரகமை நம்ம இணைய விடுத்துட்டு கேது செவ்வாய் நட்புன்றதுனால கேது செவ்வாயோட இணைவை மட்டும் எடுத்து நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா, கேது செவ்வாய் இணைவு அப்படின்றது ஜாதகர் இளைய சகோதரருடன் அடிக்கடி சண்டை ஏற்படும். செவ்வாய் வந்து இளைய சகோதரர் குறிக்கும். கேது என்பது சண்டையை குறிக்கும். அப்படின்றதுனால இவங்க இளைய சகோதரர் அடிக்கடி சண்டை ஏற்படும். ஜாதகருக்கு மூலவியாதி அல்லது இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும். கேது என்பது சிறிய நோயை குறிக்கக்கூடியது, தடையை குறிக்கக்கூடியது. செவ்வாய் என்பது மூல வியாதியையும் ரத்தத்தையும் குறிக்கும். அதனால செவ்வாயோட நோய் மூல நோயும், இரத்த ஓட்டத்தில் தடை செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிப்பதாகவும், கேது வந்து அந்த இரத்த ஓட்டத்தை தடை செய்வதாலும் இரத்த ஓட்டத்தில் தடை இருக்கும். இப்ப இது ஒரு முதல் உதாரணதாக இப்ப முடிஞ்சிச்சு. 2வது உதாரணங்க பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வந்து பெண் ஜாதகம். இது வந்து அவரோட பிறந்த தேதி 9/10/1975 7:55 காலையில AM-ல பிறந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க. வயது வந்து 50 வயது. இப்போ இவங்களோட ஜாதகத்தை பார்ப்போம். முதல்ல சூரியனை வந்து இப்போ காரகிரகமா எடுத்துட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, புதன் வக்ரமா இருக்கு, குரு வக்ரமா இருக்கு. இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை இல்ல. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். வக்ரம் இருக்கான்னு பார்த்துக்கணும். 2வது பரிவர்த்தனை இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, சூரியனை காரகிரகமா எடுத்து பலன் பார்க்கும்போது, சூரியன் வந்து தான் இருக்கும் கன்னி ராசியிலிருந்து அது கூடயே இருக்கிற கன்னி ராசியோட புதனோட இணையறாரு முதல்ல. 2வது வந்து 9வது ராசியில இருக்கிற ரிஷப ராசியில இருக்கிற கேதுவோட இணையறாரு. ஸோ சூரியனுக்கு புதன் கேது கீழம் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து நட்பாகிறாரு, கேது வந்து பகையாறாரு சூரியனுக்கு. இப்போ இந்த கேது பகைன்னும் போது இது வந்து 40% பலன்களை தான் வெளிப்படுத்தும். அதனால நம்ம கேதுவை விட்டுட்டு சூரியன் புதன் 100% வெளிப்படுத்துற நட்பா இருக்கிறதுனா சூரியன் புதன் இணைவை வந்து நம்ம பலனா எடுத்துப்போம். அப்போ சூரியன் புதன் இணைவா பலனா எடுக்கும்போது ஜாதகரின் தந்தை புத்திசாலித்தனம் உடையவர். சூரியன் வந்து தந்தை காரகத்துவத்தை குறிப்போம். புதன் வந்து புத்திசாலி. அதனால ஜாதகரோட தந்தை வந்து புத்திசாலித்தனை உடையவர். ஜாதகரின் தந்தைக்கு சொந்தமாக நிலபுலன்கள் இருக்கும். சூரியன் வந்து தந்தையை குறிக்கும், புதன் வந்து சிறிய நிலத்தை குறிக்கும். அப்ப ஜாதகரின் தந்தைக்கு சொந்தமாக நிலபுலன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது காரகிரகம் வந்து சந்திரனை நம்ம ஆய்வுபடுத்தி பார்ப்போம். சந்திரன் தான் இருக்கும் விருச்சிக ராசியிலிருந்து 5வது ராசியாக மீன ராசியில் இருக்கும் குருவுடனும் 9வது ராசியாக இருக்கிற கடகத்தில் இருக்கும் சனியுடன் இணையுது. இப்போ இந்த சந்திரன் குரு சனி இணைவுல வந்து பாத்தீங்கன்னா, கீழம் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு குரு நட்பு, சனி பகை. இப்ப இந்த இடத்துலயும் சனியை நம்ம வந்து 40% பலன் தான் வெளிப்படுத்தும். இதை நம்ம விட்டுடலாம். இப்ப சந்திரன் குரு 100% பலன் இருக்கிறதுனால சந்திரன் குரு இணையை மட்டும் நம்ம பலனுக்கு எடுத்துக்கலாம்.
ஜாதகர் சாந்த குணம் உள்ளவர். சந்திரன் வந்து சாந்த குணத்தை உடையவர். குரு வந்து சாந்தத்தை குறிக்கும். அப்ப அந்த பெண் ஜாதகர் வந்து சாந்த குணம் உடையவர்னு அர்த்தம். அப்ப ஜாதகரின் தாயார் வந்து தெய்வ பக்தி உடையவர். சந்திரன் வந்து தாயை குறிக்கும். குரு என்பது இறையருளை குறிக்கும். அப்ப தாயார் வந்து தெய்வ பக்தி உடையவர்ன்றது இதை நம்ம குறிப்பிடலாம். தாயார் வந்து ஜாதகருக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு பலன் இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கும். குரு என்பது ஒரு வழிகாட்டி என்ற காரகத்துவத்தை குறிப்பதனால அந்த பெண் ஜாதகருக்கு தாயார் வந்து வழிகாட்டியாக இருப்பதற்கான அமைப்பு இருக்கு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாயை வந்து காரகரகமா எடுத்து இணைவுபடுத்தி பார்ப்போம். செவ்வாய் வந்து மிதுன ராசியில இருக்காரு. 2வது ராசியாகிய கடக ராசியில இருக்கும் சனியுடனும் 12வதா இருக்கக்கூடிய ரிஷப ராசியில இருக்கிற கேதுவுடனையும் இணையுது. அப்போ இந்த செவ்வாய் சனி கேது இணைவுல செவ்வாய்க்கு சனி வந்து பகையாகவும் செவ்வாய்க்கு கேது வந்து நட்பாக இருக்கிறதுனால இது 90% பலனை வெளிப்படுத்தும். அப்ப இந்த செவ்வாய் சனி கேதுன்ற இணைவு பலனை வந்து நம்ம வந்து 90% இருக்கிறதுனால நம்ம பலனை எடுத்துக்கலாம். பெண் ஜாதகரின் கணவருக்கு சரியான தொழிலோ உத்தியோகமோ அமையாது, தடைகள் ஏற்படும். சனி என்பது தொழில் உத்தியோகத்தை குறிக்கும். கேது என்பது தடையை குறிக்கும். இப்போ செவ்வாய் வந்து கணவர் என்பதனால சனி தொழில் உத்தியோகன்றதுனால கேது தடை குறித்தனால கணவனுக்கு தொழிலில் சரியான தொழில உத்தியோகமா அமையாது, இல்லைன்னா தடைகள் ஏற்படும். பெண் ஜாதகரின் கணவருக்கு நரம்பு தளர்ச்சியும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிணிகளும் இருக்கும். செவ்வாய் என்பது கணவரை குறிக்கும். கேது என்பது சுரிய நோயை குறிக்கும். சனி என்பது நரம்பு தளர்ச்சி ஆஸ்துமான்ற நோயை குறிப்பதனால பெண் ஜாதகரின் கணவருக்கு நரம்பு தளர்ச்சியும் சுவாசம் சம்பந்தமான பிணிகளும் இருக்கும். இப்ப 4வதா பாத்தீங்கன்னா புதனை நம்ம காரகரகமா எடுத்து இணைவுபடுத்தி பார்க்கலாம். புதன் வந்து தான் இருக்கும் கன்னி ராசியிலிருந்து அதே ராசியில் இருக்கும் சூரியனுடனும் 5வது ராசியில் இருக்கிற ரிஷப ராசியில் இருக்கிற கேதுவுடனும் இணையுது. அப்ப புதன் சூரியன் கேதுன்றது இணைவு உறுதிப்படுத்தியாச்சு. அப்ப கீழம்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு வந்து சூரியன் நட்பு கேது பகை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 40% பலன்கள் தான் வெளிப்படுத்தும். அதனால நம்ம புதன் சூரியன்ற இணைவை மட்டும் நம்ம எடுத்து பலன் சொல்லலாம். ஜாதகர் புத்திசாலி இரக்க குணம் உடையவர். புதன் என்பது புத்திசாலித்தனத்தை குறிக்கும். சூரியன் வந்து இரக்க குணத்தை குறிக்கும். ஜாதகர் வரலாறு மற்றும் நிர்வாகம் தொடர்பான பயில் படிப்பார். புதன் என்பது கல்வி. சூரியன் என்பது வரலாறு நிர்வாகம். அப்ப அந்த ஜாதகர் வந்து படிக்கும்போது வரலாறு சம்பந்தப்பட்டது நிர்வாகம் பண்ற அமைப்பு தான் அவங்க படிச்ச பிஎஸ்சி படிச்சாங்க. வந்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து படிச்சிருந்தாங்க அந்த ஜாதகம். இப்போ குரு அடுத்தது இணைவா 5வது இணைவா பார்த்தீங்கன்னா குருவை நம்ம இணைச்சு பார்ப்போம். குரு காரகுருவமா இணைச்சு பார்ப்போம். குரு வந்து தான் இருக்கும் மீனராசி குரு வந்து இந்த ஜாதகத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. அதனால நம்ம வந்து பின்னோக்கி தான் பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன புதனம் வக்ரம் பெற்றதுனால நம்ம அதை பின்னோக்கி தான் பார்த்துருவோம்னு நான் சொல்ல மறந்துட்டேன். குரு வந்து வக்ர நிலை இருக்கிறதுனால பின்னோக்கி பார்க்கும்போது குரு தான் இருக்கும் பொழுது பின்னோக்கி பார்க்கும்போது 5வது வீட்டுல இருக்கிற விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரனையும் பின்னோக்கி பார்க்கும்போது விருச்சிக ராசியில் இருக்கிற அதே ராசியில் இருக்கிற ராகுவோடையும் இணையுது. அப்போ குரு சந்திரன் கேது இணைவு இந்த இடத்துல வருது. அப்போ வந்து குருவுக்கு வந்து சந்திரன் கீழம் பார்த்தா அப்படின்னா நட்பு, குருக்கு ராகு கீழம் பார்த்தீங்கன்னா நட்பு. அப்போ குரு சந்திரன் ராகு இணைவு வந்து 100% பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்ப இந்த குரு சந்திரன் ராகு வந்து நம்ம பலன் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பெண் ஜாதகரின் பிள்ளைக்கு நீரில் கண்டமும் மனதில் இனம் புரியாத பயமும் இருக்கும். குரு வந்து பிள்ளைகளை குறிக்கும். சந்திரன் வந்து நீர் மற்றும் மனம் சம்பந்தப்பட்டது காரகத்தை குறிக்கும். ராகு என்பது கண்டம் மற்றும் பயத்தை குறிக்கும். அதனால பிள்ளைகளுக்கு வந்து நீர் சம்பந்தமான கண்டம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து இனப்புரியாத பயம்ன்றது இயற்கையாவே இருக்கும் அவருக்குன்ற அர்த்தம். பெண் ஜாதகரின் பிள்ளைக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சந்திரன் வந்து வெளிநாடு பயணத்தை குறிப்பவர். வெளிநாட்டு செல்லும் யோகம் உண்டு. அப்போ சந்திரன் வெளிநாடு பயணத்தை குறிக்குது. ராகு வந்து பரதேச வாசத்தை குறிக்குது. அப்போ ஜாதகரினுடைய பிள்ளை வந்து வெளிநாடு பயணம் வந்து வெளிநாடு போவார்ன்றது இந்த ஜாதகத்தின்படி உறுதியாகி இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சுக்கிரனை வந்து நம்ம காரகிரகமா எடுத்து இணைவுபடுத்தி பார்ப்போம். சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது வீட்டுல இருக்கிற கன்னி ராசியில இருக்கிற சூரியனோட இணைவு பெறாரு. பிறகு 2வது ராசியிலேயே இருக்கிற கன்னி ராசியிலேயே இருக்கிற புதனோட இணைவு பெறாரு. அப்போ வந்து சூரியன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கிற கிரகத்தோட பகை பெறாரு. சூரியனோட பகை பெறாரு. சுக்கிரன் வந்து புதனோட நட்பு பெறாரு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 90% பலனை வந்து வெளிப்படுத்தும். அதனால இந்த பலனை நம்ம எடுக்கலாம். சுக்கிரன் சூரியன் புதன் இணைவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பெண் ஜாதகர் வந்து உயர்கல்வி பெறுவார். சுக்கிரன் வந்து பெண் ஜாதகரை குறிக்கும். புதன் வந்து உயர்கல்வியை குறிக்கும். இந்த ஜாதகர் எம்ஏ வரையும் படிச்சிருக்காரு.
பெண் ஜாதகருக்கு கடவுள் நம்பிக்கையும் பேச்சாற்றலும் உண்டு. சுக்கிரன் வந்து பெண் ஜாதகரை குறிக்கும், சூரியன் என்பது கடவுள் நம்பிக்கையை குறிக்கும், புதன் வந்து பேச்சாற்றலை குறிக்கும். அப்ப அதனால இந்த பெண் ஜாதகருக்கு கடவுள் நம்பிக்கையும் பேச்சாற்றலும் இயற்கையாவே இருக்குன்றத உறுதி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சனிய காரகரகமா எடுத்து நம்ம இணைவு பார்க்கலாம். சனி வந்து கடக ராசியில இருக்காரு இந்த ஜாதகத்துல. 5வது ராசியா விருச்சிக ராசியில இருக்கிற ராகுவோடையும், அதே விருச்சிக ராசியில இருக்கிற சந்திரனோடையும் இணையறாரு. அப்ப பாத்தீங்கன்னா, சனிக்கு வந்து ராகு வந்து நட்பு, சனிக்கு வந்து சந்திரன் வந்து பகை. அப்ப இத கீழன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 40% பலனை வெளிப்படுத்துவதனால, நம்ம சந்திரனை விட்டுட்டு சனி, ராகுவ மட்டும் நம்ம பலனை எடுத்துக்கலாம். இப்ப சனி, ராகு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா, பெண் ஜாதகர் அடிமை தொழில் செய்வார். சனி என்பது உத்தியோகம், ராகு என்பது அடிமை தொழிலை குறிப்பது. அதனால அவர் இன்னொருத்தருக்கு கீழ தான் வேலை செய்யணுன்றது அமைப்பு இருக்கு. பெண் ஜாதகருக்கு முடக்குவாதம் இருக்கும். ராகு என்பது பெரிய நோயை குறிக்கும். சனி என்பது கை, கால் முடக்கத்தை குறிக்கும். அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இயற்கையாவே இருக்கு அவங்களுக்கு. 8வது வந்து ராகுவ நம்ம இணைவுபடுத்தி பார்ப்போம். ராகு வக்ரகன்றதுனால நம்ம பின்னோக்கி தான் இணைவு பண்ணி பார்க்கணும். ராகு விருச்சிகத்து ராசியில இருக்காரு. விருச்சிக ராசியிலிருந்து பின்னோக்கி பார்த்தோம்னா, கடக ராசியில இருக்கிற சனி பகவானோட 5வது ராசியில இருக்கிற சனி பகவானோட இணையறாரு. அப்புறம் 9வது ராசியில இருக்கிற மீன ராசியில இருக்கிற குருவோட இணையறாரு. அப்போ ராகு, சனி, குரு என்ற இணைவை வந்து இங்க நம்ம வந்து இணைவை வந்து உறுதிப்படுத்தலாம். ராகுவுக்கு சனியும் நட்பு, ராகுவுக்கு குருவும் நட்பு. அதனால இது 100% பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்ப ராகு, சனி, குரு என்பது பலன் பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு கௌரவமான உத்தியோகம் அமையும். சனி என்பது உத்தியோகம், குரு என்பது கௌரவம். அதனால இந்த ஜாதகருக்கு வந்து கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும். ஜாதகருக்கு வாயு கோளாறு மற்றும் வாத நோய்களால் கஷ்டப்படுவார். ராகு என்பது பெரிய நோய், குரு என்பது வாயு கோளாறு, சனி என்பது வாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இதுல வந்து கேது வந்து கேது வந்து காரகரகமா வச்சு இணைவுபடுத்தி பார்க்கலாம். கேது வந்து விருச்சிக ராசியில இருக்காரு. கேது வந்து 9வது ராசியாக கன்னியில இருக்கிற புதனுடனும், அதே 9வது ராசியில இருக்கிற சூரியனோட இணைகிறாரு. அப்ப கேது, புதன், சூரியனோட இணைவு வந்து இணைவு உறுதியாயிடுச்சு. ஆனா கேதுவுக்கு பாத்தீங்கன்னா புதன் பகை, கேதுவுக்கு சூரியனும் பகைன்றதுனால இது 100% வெளிப்படுத்தாதுன்றதுனால ஜாதகருக்கு நம்ம கேது அடிப்படையில பணம் சொன்னாலும் அந்த பலன் வந்து வெளிப்படாது. இப்போ நம்ம 2 ஜாதகம் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது ஜாதகமா வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆண் ஜாதகம். எடுத்துங்க. ஆண் ஜாதகம் பாத்தீங்கன்னா, ஜாதகர் வந்து 11/8/1975ல பிறந்திருக்காரு. 11:30 PM சென்னையில பிறந்திருக்காரு. ஜாதகருக்கு இப்போ 50 வயசு இருக்கும். இப்போ வந்து நம்ம சூரியனை காரகமா எடுத்து முதல்ல பலன் பார்ப்போம். சூரியன் வந்து கடகராசியில இருக்காரு. கடகராசியில இருக்காரு. கடகராசிக்கு 5வது வீட்டுல இருக்கிற விருச்சிக ராசி வந்து ராகு இருக்காரு. அதே 2வது ராசியில இருக்கிற சிம்ம ராசியில புதன் இருக்கு. அப்போ சூரியன், ராகு, புதன் வந்து இணைவு பெற்றது உறுதிப்படுத்திட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு வந்து ராகு பகை, சூரியனுக்கு வந்து புதன் நட்பு. இப்போ இந்த இடத்துல வந்து 90% பலனை வெளிப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல வந்து சூரியன், ராகு, புதன் என்ற அந்த பலனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வந்து பலனை வேலை செய்யும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு கல்வியில் தடை இருக்கும். புதன் வந்து கல்வியை குறிக்கும், ராகு என்பது தடையை குறிக்கும். அதனால ஜாதகருக்கு கல்வியில வந்து சில தடைகள் இருக்கும் அவர் படிக்கிற காலத்துல. ஜாதகருக்கு மூலவியாதி மற்றும் தொண்டையில் பிரச்சனை இருக்கும். ராகு என்பது பெரிய நோய், சூரியன் என்பது மூலவியாதி, புதன் என்பது தொண்டை. அப்போ ராகு அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட நோயும் புதன் சம்பந்தமான நோயும் அவருக்கு இருக்கவே இருக்கு. ஜாதகரின் தந்தைக்கு கண்டங்களும் கஷ்டங்களும் இருக்கும். அப்ப ஜாதகரின் தந்தை என்பது சூரியனை குறிக்கும், தந்தை என்பது சூரியனை குறிக்கும், ராகு என்பது கண்டங்களையும் கஷ்டங்களையும் குறிக்கும். அப்ப அடிக்கடி இவருக்கு நோய் பிரச்சனை, கண்டங்கள், கஷ்டங்கள்ன்றது இயற்கையாவே இருக்கும். இப்ப நம்ம அடுத்து வந்து சந்திரனை காரகரகமா எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்கரம் இருக்கும், பரிவர்த்தனை இந்த ஜாதகத்துல இல்ல. அப்போ நம்ம சுக்கிரன் வரும்போது மட்டும் வக்கரத்தை எடுத்து பார்ப்போம். இப்போ இதுல 2வது கிரகமா பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து காரகிரகம், கன்னி ராசியில இருக்கு. 9வது ராசியா இருக்கிற ரிஷப ராசியில வந்து கேதுவோடையும் இணையுது. ரிஷப ராசியில இருக்கிற 9வது ராசியா இருக்கிற ரிஷபத்துல இருக்கிற செவ்வாயோட இணையுது. அப்போ சந்திரன், கேது, செவ்வாய் என்ற இணைவை வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டோம். இதுல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு கேது பகை, சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு. இப்போ 90% பலனை வந்து வெளிப்படுத்தும். அப்ப இந்த சந்திரன், கேது, செவ்வாய் இணைவை வந்து நம்ம வந்து பலனுக்கு எடுத்துக்கலாம். ஜாதகருக்கு மனசஞ்சலம் இருக்கும். சந்திரன் என்பது மனத்தை குறிக்கும், செவ்வாய் என்பது பதட்டத்தை குறிக்கும், கேது என்பது விரக்தி மனப்பான்மை குறிக்கும். அதனால ஜாதகர் இயற்கையாகவே சில நேரங்களில் மனசஞ்சலம் இருக்கத்தான் செய்யும். ஜாதகரின் தாய்க்கு ரத்த அழுத்தம் இருக்கும். சந்திரன் என்பது தாயை குறிக்கும், செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிக்கும், கேது என்பது ரத்த ஓட்டத்துல தடை இருக்கிறதுனால
ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிபி அதிகமா இருக்கிறன்ற பிரச்சனை வந்து அந்த ஜாதகரோட தந்தை ராய்க்கு இருக்கு. ஜாதகருக்கு மார்பு சளி மற்றும் மூலம் சம்பந்தமான நோய் இருக்கும். கேது என்பது இங்கு சிறிய நோயை குறிக்கும். சந்திரன் என்பது மார்பு சளியை குறிக்கும். செவ்வாய் என்பது மூலம் சம்பந்தமான நோயை குறிக்கும். அப்போ ஜாதகருக்கு மார்பு சளி மூலம் சம்பந்தமான நோய் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாயை காரகரகமா எடுத்துட்டு நம்ம இந்த இணைவை பார்ப்போம். செவ்வாய் வந்து ரிஷபராசியில இருக்காரு. ரிஷபராசியிலிருந்து 5வது ராசியா இருக்கிற கன்னி ராசியில இருக்கிற சந்திரனோட இணைகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 7வது ராசியாக இருக்கிற விருச்சிக ராசியில இருக்கிற ராகுவோட இணைகிறாரு. அப்போ செவ்வாய் சந்திரன் ராகு இணைவை வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கு சந்திரன் வந்து நட்பு. செவ்வாய்க்கு ராகு வந்து பகை. அப்ப இந்த இடத்துல 40% பலன் தான் வெளிப்படுத்தும். அதனால நம்ம ராகை விட்டுட்டு செவ்வாய் சந்திரனை மட்டும் நம்ம பலனுக்கு எடுத்துக்கலாம். ஜாதகர் வந்து அமைதியானவர், தைரியம் உடையவர். அதாவது சந்திரன் அமைதியை குறிக்கும், செவ்வாய் வந்து தைரியத்தை குறிக்கிறது. ஜாதகரின் சகோதரர் வெளிநாட்டு பயணம் செய்வார். செவ்வாய் வந்து உடன் பிறந்தவர்கள், சந்திரன் வந்து வெளிநாட்டு பயணம். இப்ப ஜாதகருடைய அண்ணன் வந்து அடிக்கடி வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுட்டு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ. இப்ப அடுத்தது புதனோட காரக கிரகத்தை எடுத்து நம்ம பலன் பார்ப்போம். புதன் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காரு. சிம்ம ராசியிலேயே இருக்கிற சுக்கிரனுடைய முதல் இணைகிறாரு. புதனுக்கு 9வது ராசியில் இருக்கிற மேச ராசியில வந்து குரு இருக்காரு. அப்போ வந்து ஜாதகத்து புதன் காரகரகத்து புதன் சுக்கிரன் குரு இணையை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். புதனுக்கு சுக்கிரன் வந்து நட்பு, ஆனா புதனுக்கு வந்து குரு வந்து பகை. அதனால குரு இது 40% பலன் வெளிப்படுத்தும் என்பதால குருவை விட்டுட்டு நம்ம புதன் சுக்கிரன் பலன் மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஜாதகரின் மனைவி படித்தவர், பேச்சாற்றல் உள்ளவர். சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், புதன் என்பது பேச்சாற்றல் மற்றும் கல்வியை குறிப்பதனால ஜாதகர் படித்தவராகவும் பேச்சாற்றல் உள்ளவர் இருப்பார். ஜாதகர் ஓவியத்தில் ஈடுபாடு உடையவர். புதன் வந்து ஓவியத்தையும் சித்திரம் வரைதலையும் குறிக்கும். சுக்கிரன் வந்து ஓவியரா இருக்கிற காரகத்துவத்தை குறிப்பதுனால ஜாதகருக்கு ஓவியம் வரைவது. ஆனா இப்ப தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா அவர் வெப்சைட் டிசைனரா இருக்காரு. அந்த வெப்சைட் டிசைனரா இருக்காரு. அதனால இந்த காரகத்தோட இது ஒத்து போகுது. இப்போ 5வது வந்து சுக்கிரனை வந்து நம்ம காரகரகமா எடுத்து பலன் பார்ப்போம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கு. இந்த ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும்தான் வக்ரம் பெற்றதுனால நம்ம பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கி பார்ப்பது வந்து 1, 5, 9, 7, 2, 12 முறையில பார்க்கும்போது சுக்கிரன் வந்து தான் இருக்கும் சிம்ம ராசியில இருக்கிற புதனோட ஃபர்ஸ்ட் இணைகிறாரு. பின்னோக்கி பார்க்கும்போது மேச ராசியில இருக்கிற 5வது ராசியில இருக்கிற குருவோட இணைகிறாரு. அப்போ சுக்கிரன் புதன் குரு இணைவு வந்து இங்க தெளிவாக தென்படுது. இப்ப கீழம்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து புதன் வந்து நட்பு, சுக்கிரனுக்கு குரு பகை. இது 40% பலனை வெளிப்படுத்துறதுனால குருவை நம்ம விட்டுட்டு சுக்கிரன் புதன் இணைவை மட்டும் நம்ம இங்க பலனா பார்க்கலாம். ஜாதகரின் மனைவிக்கு நிலப்புலன்கள் இருக்கும். சுக்கிரன் வந்து மனைவி குறிக்கும், புதன் வந்து நிலப்புலன் குறிக்கும். நிலப்புலன்றது சிறிய நிலத்தை குறிக்கும். ஜாதகரின் மனைவி வைத்திய தொழில் செய்வதில் நாட்டமுடையவர். சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், புதன் வந்து வைத்தியத்துக்கும் ஒரு காரகத்துவத்தை குறிக்கிறதுனால ஜாதகரின் மனைவிக்கு வைத்தியம் பார்க்கறதுல நாட்டமும் இருக்கும். இப்போ 6வது இணைவு பார்த்தீங்கன்னா சனியை காரகரகமா எடுத்து பார்க்கலாம். சனி வந்து கடகராசியில இருக்காரு. கடகராசியில கூடயே இருக்கிற சூரியனோட முதல்ல இணைகிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா 5வது ராசியாக விருச்சிக ராசியில ராகுவோட இணைகிறார். அப்போ சனி, சூரியன், ராகு இந்த 3 கிரகங்களோட இணைவை இங்க பார்த்தோம். சனிக்கு வந்து சூரியன் பகையா இருக்குது, சனிக்கு வந்து ராகு நட்பு. அப்போ நம்ம வந்து இது 90% பலனை வெளிப்படுத்துன்றதுனால நம்ம சனி, சூரியன், ராகுன்ற பலனை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ சனி, சூரியன், ராகுன்னும் போது ஜாதகர் வந்து ஐடி துறையில் வேலை செய்வார். சனி வந்து உத்தியோகத்தை குறிக்கும், சூரியன் வந்து ஐடி துறையை குறிக்கும். இவர் வந்து அந்த ஐடி துறையில தான் வெப்சைட் டிசைனரா இருக்காரு. ஜாதகரின் உத்தியோக உயர்வில் தடைகள் இருக்கும். சனி வந்து உத்தியோகத்தை குறிக்கும், சூரியன் உயர்வை குறிக்கும், ராகு வந்து தடையை குறிக்கும். அப்போ ஜாதகருக்கு உத்தியோகத்து உயர்வுக்கு வந்து இந்த தடை இருக்குன்றது இங்க நம்ம உறுதியாகுது. ராகு அடுத்து வந்து ராகு காரகரகமா எடுத்து பார்க்கும்போது ராகு வந்து விருச்சிக ராசியில இருக்காரு. ராகு விருச்சிக ராசியில இருக்கும்போது இது பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கி பார்க்கும்போது 5வது ராசியாக இருக்கிற கடக ராசியில இருக்கிற சூரியனுடனும் அதே கடக ராசியில இருக்கிற சனியுடனும் இணைகிறாரு. இந்த இடத்துல பார்த்தா கீழம் பார்த்தீங்கன்னா ராகுக்கு சூரியன் பகை, ராகுவுக்கு சனி நட்பு. இது 90% பலனை வெளிப்படுத்துன்றதுனால ராகு சூரியன் இணைவை வந்து நம்ம பலனுக்கு எடுத்துக்கலாம். இப்ப எடுத்துக்கும் போது ராகு சூரியன் சனின்னு பலன் பார்க்கும்போது ஜாதகரின் தந்தைக்கு கண்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். சூரியன் வந்து தந்தையை குறிக்குது, ராகு வந்து கண்டங்களையும் கஷ்டங்களை குறிப்பதா ஜாதகருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை, நோய், கஷ்டம்னு இருக்கதான் செய்யுது. ஜாதகரின் தந்தையாருக்கு ஆயுள் பலம் குறைவு. சனி ஆயுளை குறிப்பது, ராகு வந்து கண்டங்கள் கஷ்டங்களை குறிக்குது. சூரியனை வந்து தந்தை குறிப்பதுன்னா ஆயுள் வந்து சில நேரத்துல அடிக்கடி உயிருக்கு ஆபத்தான கூடிய கட்டங்கள் கூட சில நேரத்துல அமையத்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து கேது காரகத்துவமா எடுத்து இந்த பலன் பார்ப்போம். கேது வந்து
பின்னோக்கி பார்க்கணும். 1, 5, 9, 2ன்ற முறையில பார்க்கும்போது 9வது ராசி கன்னி ராசியில இருக்கிற சந்திரனோட 9வது இணைவு இணைகிறாரு. அப்புறம் 3வது இணைவு பார்த்தீங்கன்னா 2வது ராசியாகிய மேச ராசியில குருவோட இணைகிறாரு. அப்ப கேது சந்திரன் இணைவு குரு என்ற இணைவை மட்டும் நம்ம பார்க்கிறோம். கேதுவுக்கு வந்து சந்திரன் பகை, கேதுவுக்கு வந்து குரு நட்பு. இந்த இடத்துல 90% பலனை வெளிப்படுத்தும் கேது சந்திரன் குருன்றது. அப்ப இது பலன் பார்க்கும்போது ஜாதகரின் தாயார் ஆன்மீக ஈடுபாடு உடையவர். சந்திரன் வந்து தாயாரை குறிக்கும், குரு ஜாதகரை குறிக்கும், கேது வந்து ஆன்மீக ஈடுபாடு குறிக்கும். அப்ப ஜாதகரின் தாயார் ஆன்மீக ஈடுபாடு உடையவர்ன்றதை நம்ம அறியலாம். ஜாதகருக்கு கிட்னி சிறுநீர் உறுப்புகளில் நோய் இருக்கும். கேது என்பது சிறிய நோயை குறிக்கும், குரு என்பது ஜாதகர் குறிக்கும், சந்திரன் என்பது கிட்னி சிறுநீரக பை என்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால சில நேரத்துல இவருக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 4வது ஜாதகமா பார்க்கலாம். இது ஒரு பெண் ஜாதகம். இது பெண் ஜாதகம். இது வந்து பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 29/3/1957 10:30 PM பிறந்திருக்காங்க. பாண்டிச்சேரியில பிறந்திருக்காங்க. வயசு வந்து 68. இப்போ இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுல ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் வக்கரமா இருக்கும், சனியும் வக்கரமா இருக்கும். குரு புதன் பரிவர்த்தனையும் இந்த ஜாதகத்துல இருக்கு. அப்ப பரிவர்த்தனை இருக்கும்போது கிரகங்களை இடமாத்தி போட்டு பலன் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உங்களுக்கு இது இது பிராக்டிஸ் பண்ண இது ஒரு பழக்கத்துல வந்துடும். இப்போ நம்ம சூரியனை வந்து காரகரகமா எடுத்து நம்ம இப்போ பலன் பார்க்கலாம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்காரு. மீன ராசியில இருக்கிற புதனோடையும் இணையறாரு. விருச்சிக ராசி 9வது ராசியா இருக்கிற சனியோடய இணைகிறாரு. இப்போ இந்த இணைவு பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சனின்ற இணைவு ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா குரு புதனோட பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல குருவுக்கு பதிலா புதனை போட்டுக்கணும். புதனோட பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போ வந்து புதனுக்கு பதில் குருவை போட்டுக்கணும் அப்படின்னா சூரியன் குரு சனி என்ற இணைவு மட்டும்தான் இப்ப நம்மளுக்கு இறுதியாக வருது. அப்போ சூரியனுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நட்பு, சூரியனுக்கு வந்து சனி பாத்தீங்கன்னா பகை. அப்போ இது வந்து 40% பலனை எடுத்துக்கிறதுனால சனி பகையா இருக்குன்னு சனியை விட்டுட்டு சூரியன் குருவை மட்டும் நம்ம பலனுக்கு எடுத்துக்கலாம். சூரியன் வந்து ஜாதகரின் தந்தை வந்து கடவுள் பக்தி உள்ளவர், புகழுடையவர். சூரியன் வந்து தந்தையை குறிக்கும், குரு வந்து புகழ் மற்றும் இறையருளை குறிக்கும். இப்போ ஜாதகரோட தந்தையை வந்து அந்த ஏரியால வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பெயருடையவரை தான் அவர் இருந்தாரு. ஜாதகர் வந்து கடவுள் நம்பிக்கையும் இறையருளும் உடையவர். சூரியன் வந்து கடவுள் நம்பிக்கையை குறிக்கும், குரு வந்து இறையருளை குறிக்கும். அதனால இது வந்து ஒரு 2வது இணைவு பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்ப்போம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கும்பராசியில இருந்து 9வது ராசியா இருக்கிற துலாம் ராசியில இருக்கிற ராகுவோட இணைகிறாரு. மீன ராசியில இருக்கிற சுக்கிரனுடைய இணைகிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு சுக்கிரன்ற இணைவை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். சந்திரனுக்கு வந்து ராகு வந்து பகையா இருக்கு, சந்திரனுக்கு சுக்கிரன் பகை. இது 100% பலன் வெளிப்படுத்தாதுன்றதுனால இந்த இணைவை நம்ம விட்டுடலாம். அடுத்தது வந்து செவ்வாயை நம்ம எடுக்கிறோம். செவ்வாய் வந்து ரிஷப ராசியில இருக்காரு. 5வது ராசியா இருக்கிற குருவுடைய முதல்ல இணைகிறாரு. 7வது ராசியாகிய விருச்சிக ராசியில இருக்கிற சனியோட இணைகிறார். அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் குரு சனி அப்படின்ற இணைவை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல மத்தியில இருக்கிற குரு வந்து புதனோட பரிவர்த்தனை பெற்றதுனால குருவை எடுத்துட்டு புதனை இங்க வந்து நம்ம இணைச்சிக்கலாம். அப்போ செவ்வாய் புதன் சனி என்ற இணைவு தான் இங்க வருது. அப்போ இந்த இணைவுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து புதன் பகை, செவ்வாய்க்கு வந்து சனி பகை. அப்ப இது 100% பலனை வெளிப்படுத்தாது. இந்த ஜாதகத்தை வந்து இந்த பலனை வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி புதன் இப்ப எடுத்துக்கலாம். புதன் காரகிரகமா எடுத்துக்கிட்டு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா புதன் வந்து பரிவர்த்தனை பெற்ற கிரகம். அதனால புதன் வந்து மீனராசியில இருக்காரு. விருச்சிக ராசி 9வது ராசியா விருச்சிக ராசியில இருக்கிற சனியோட இணையறாரு. அப்புறம் 7வது ராசியில இருக்கிற கன்னி ராசியில இருக்கிற குருவோட இணையறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து புதன் சனி குரு என்ற இணைவு வருது. அப்போ இந்த இடத்துல குரு வந்து பரிவர்த்தனை பெற்றதுனால கடைசியில் இருக்கிற 3வது இணைவுல இருக்கிற குருக்கு பதில் புதனை இணைச்சுக்கலாம். அப்போ குரு சனி புதன் இணைவை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திடலாம். இப்போ நம்ம கீழம்னு பார்த்தோம்னா குருவுக்கு வந்து சனி வந்து நட்பு, குருவுக்கு வந்து புதன் வந்து பகை. அப்ப இந்த இடம் வந்து 90% பலனை, பகை வந்து 40% பலனை தான் வெளிப்படுத்தும். அதனால புதனை விட்டு நம்ம குரு சனி மட்டும் பலனை எடுத்துக்கலாம். ஜாதகர் வந்து அமைதியானவர், சோம்பல் உடையவர்.
அமைதியானவர் அப்படின்னா குரு வந்து சாந்தத்துக்குரிய காரகத்துவத்துக்குரியவர். சனி என்பது சோம்பலுக்குரிய காரகத்துவத்தையும் உடையவர். ஜாதகர் உத்தியோகமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, நேர்மையுடன் நடந்து கொள்வார். அப்படின்னா சனி வந்து தொழிலையும் உத்தியோகத்தையும் குறிக்கும், குரு வந்து நேர்மை குறிக்கும். அதனால அவர் வந்து ஜாதகர் வந்து தொழில வந்து நேர்மையுடையவரா இருப்பாரு. இப்போ வந்து குருவை வந்து நம்ம பார்க்கலாம். குரு வந்து இந்த ஜாதகத்துல வந்து வக்ரகதி அடைஞ்சதுனால பின்னோக்கி தான் பார்க்கணும். அப்ப குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில இருக்காரு. கன்னி ராசியிலேருந்து பின்னோக்கி பார்க்கும்போது 9வது ராசியாக இருக்கிற ரிஷப ராசியில இருக்கிற செவ்வாயோட இணைகிறாரு. அதே மாதிரி 7வது ராசியில இருக்கிற 7வது ராசியாகிய மீன ராசியில இருக்கிற புதனோட இணைகிறார். அப்ப இந்த இடத்துல வந்து குரு, செவ்வாய், புதனை வந்து நம்ம உறுதிப்படுத்துறோம். புதன் வந்து செவ்வாய் குருவோடைய பரிவர்த்தனை பெற்றதுனால புதனுக்கு பதில் நம்ம இங்க குருவை இணைச்சிக்கலாம். அப்ப புதன், செவ்வாய், குரு என்ற இணைவை வந்து உறுதிப்படுத்திட்டோம். இப்போ வந்து புதனுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பகையா இருக்கும். புதனுக்கு வந்து குரு வந்து பகையா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 100% பலன் வந்து வெளிப்படுத்தாது. இந்த பலனையும் நம்ம விட்டுடலாம். 6வது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் காரகத்துவத்தை எடுத்து நம்ம பலன் பார்க்கலாம். சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்காரு. சுக்கிரன் மீன ராசியில இருக்கிற சூரியனோடையும் இணைகிறாரு. அதே மீன ராசியில இருக்கிற புதனோடையும் இணைகிறாரு. அப்போ சுக்கிரனுக்கு சூரியன் பகைன்னு கீழன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு சூரியன் பகை, குருவும் பகை. அப்போ இந்த ஜாதகர் இந்த பலனும் வந்து 100% வந்து பலனை வெளிப்படுத்தாது. இப்போ இந்த ஜாதகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி வக்ரமா இருக்கு. அப்ப நம்ம பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கி பார்க்கணும்னும் போது விருச்சிக ராசியில இருக்கிற சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்கிற 9வது ராசியாக இருக்கிற மீன ராசியில இருக்கிற புதனோட இணைகிறாரு. மீன ராசியில இருக்கிற 9வது ராசியாக இருக்கிற மீன ராசியில இருக்கிற சூரியனோடையும் இணைகிறாரு. அப்போ சனி, புதன், சூரியன் வந்து இங்க இணைவு பெற்றிருக்கு. புதன் பரிவர்த்தனை பெற்றதுனால புதன் இருக்கும் இடத்தை மாத்தி வந்து குருவை போட்டுக்கலாம். அப்போ வந்து சனி, குரு, சூரியன் என்ற இணைவை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். சனிக்கு வந்து குரு வந்து நட்பாகிறாரு, சனிக்கு வந்து சூரியன் பகையாகிறாரு. இதுல வந்து 40% பலன் தான் உறுதிப்படுத்தினால கூட சனி குரு நட்புன்றதுனால சனி குரு இணைவை வந்து நம்ம பலனா எடுத்துக்கலாம். ஜாதகர் வந்து தெய்வ பணி செய்பவர். அதாவது தொழிலே வந்து அவர் தெய்வ பணி தொழில் தான் செய்வார். குரு வந்து தெய்வ பணி, சனி என்பது தொழிலை குறிக்கும். ஜாதகர் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சுமூகமான நிலை காணப்படும். அதாவது எல்லாமே வெற்றி பெறுற மாதிரி தான் இருக்கும். அப்போ சனி என்பது தொழிலை குறிக்கும், உத்தியோகத்தையும் குறிக்கும். குரு வந்து சந்தோஷத்தை குறிக்கிற காரகத்தை குறிக்கிறதுனால அவரோட தொழில வந்து சுமூகமான நிலை ஏற்படும்ன்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து நம்ம காரகிரகமா எடுத்து பார்ப்போம். ராகு வந்து இயற்கையாவே வக்ர கிரகம். இப்ப பின்னோக்கி பார்க்கணும். அப்போ 9வது ராசியா இருக்கிற கும்பராசியில இருக்கிற சந்திரனோட இணைகிறாரு. 2வது ராசியா இருக்கிற கன்னி ராசியில இருக்கிற குருவோட இணைகிறாரு. இப்ப இந்த இடத்துல குரு வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்போ ராகு புதன் இருக்கு. குருவுக்கு பதில் புதனை நம்ம இங்க இணைச்சோம் அப்படின்னா ராகு, சந்திரன், புதன் என்ற இணைவு வருது. ராகுவுக்கு வந்து சந்திரன் வந்து பகை, ராகுவுக்கு வந்து புதன் நட்பு. இங்க 90% பகை பலன்கள் வந்து இங்க வெளிப்படுது. அதனால இந்த இணைவு வந்து நம்ம பலனுக்கு எடுத்துக்கலாம். ஜாதகரின் தாய்க்கு கண்டங்கள், கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா சந்திரன் தாயை குறிக்கும், ராகு கண்டங்கள், கஷ்டங்களை குறிக்கும். ஜாதகருக்கு சிறுநீர் பை, கிட்னி சம்பந்தமான நோய் மற்றும் சில நரம்பு வியாதிகள் இருக்கும். சந்திரன் வந்து தாயை குறிக்கும், சிறுநீர், கிட்னி மற்றும் சில நரம்பு வியாதிகளையும் குறிக்கும். அதனால இந்த ஜாதகருக்கு வந்து சிறுநீர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட இது வந்து அவருக்கு இயற்கையாவே இருக்கு. அந்த ஜாதகருக்கு தோல் வியாதிகள் மற்றும் காது கேளாமை இருக்கும். ராகு என்பது பெரிய நோய், புதன் என்பது தோல் வியாதியும் குறிக்கும், காது கேளாமை குறிக்கும். ஆனா ஜாதகருக்கு வலது கால் வந்து கொஞ்சம் சரியா கேட்காது, அதிகமா சத்தமா பேசினாதான் கேட்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ கேது காரகிரகமா எடுத்து நம்ம இணைவை பார்ப்போம். கேது வந்து ஜாதகத்துல வந்து உங்களுக்கு வந்து மேஷராசியில இருக்காரு. மேஷராசியில இருந்து 2வது ராசியா இருக்கிற மீனராசியில இருக்கிற புதனோட இணைகிறாரு. பிறகு வந்து 2வது ராசியில இருக்கிற சூரியனோட இணைகிறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து கேது, புதன், சூரியன் இணைவை நம்ம உறுதிப்படுத்துறோம். புதன் பரிவர்த்தனை என்பதனால புதனுக்கு பதில் நம்ம அங்க குருவை இணைத்துக்கணும் அப்படின்னா கேது, குரு, சூரியன் என்ற இணைவு வந்து இங்க வருது. கேதுவுக்கு வந்து குரு வந்து நட்பு, கேதுவுக்கு சூரியன் பகை என்றால 40% பலன்கள் வெளிப்படுத்துவதனால நம்ம இந்த இடத்துல சூரியனை விட்டுட்டு கேது, குரு இணைவை மட்டும் இங்க எடுத்துக்கலாம். ஜாதகர் வந்து ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறையருள் உடையவர். கேது வந்து ஆன்மீக ஈடுபாடு குறிக்கும், குரு வந்து இறையருள் உடையவர். ஜாதகர் வந்து ஆன்மீகவாதி.
அதாவது குறி சொல்ற இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டுவாங்க. அதே மாதிரி ஜாதகர் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஆலோசனை கூறுவார். கேது வந்து ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். குரு வந்து ஆலோசனை கூறு. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா, அந்த ஜாதகர் இத பண்ணலாம், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவருக்கு ஜாதகருக்கு அவங்களுக்கு வந்து இருக்கு. இது வந்து இப்போ இந்த 4 ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல ஒரு சில குறிப்பு நான் இப்ப அந்த ஜாதக இணைய வச்சு பார்க்கும்போது, சில ஒரு முக்கியமான இணைவுகள் மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஒரு சிறு குறிப்பு மட்டும் குடுத்துக்கிறேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, குரு, சனி இணைவு. அப்படி இல்லன்னா, சனி, குரு இணைவு இருந்தது அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு கௌரவமான தொழில் அல்லது உத்தியோகம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு அரசு தொழில் கிடைக்குமா அப்படின்றத இந்த இந்த நம்ம கிரக இணைகள் வச்சு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, குரு, சனி, சூரியன் இணைவு பெற்றிருந்தாலோ, குரு, சூரியன், சனி இணைவு பெற்றிருந்தாலோ, சுக்கிரன், சனி, சூரியன் இணைவு பெற்றிருந்தாலோ, அந்த ஜாதகருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே போல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, புதன், கேது இணைவு. புதன், கேது இணைவு. இது 3 பலன்களை இந்த இடத்துல பார்க்கலாம். புதன் வந்து காதலை குறிக்கும், புதன் வந்து கல்வியை குறிக்கும், புதன் வந்து நிலத்தை குறிக்கும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா, கேது வந்து தடையை குறிக்கும், சண்டையை குறிக்கும், சச்சரவு குறிக்கும், தகராறு குறிக்கும். இப்போ இந்த புதன், கேது இணைவு உள்ள ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு கண்டிப்பாக கல்வியில் தடை கண்டிப்பாக இருக்கும். ஜாதகர் வந்து காதலால் சண்டை சச்சரவுகள் அவருக்கு இருக்கும். ஜாதகருக்கு இந்த புதன், கேது இணைகிற ஜாதகர்களுக்கு நிலம் சம்பந்தமான தகராறுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து 3வது குறிப்பு. இதுல அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல திருமண தடை அல்லது அந்த திருமண தடை இருக்கான்னு பார்க்கணும். இல்லன்னா அந்த திருமணம் ஆனவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய், கேது இணைவு. செவ்வாய், கேது இணைவு இருக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமண தடை வந்து கண்டிப்பா இருக்கும். திருமணம் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அந்த செவ்வாய், கேது இணைவு வந்து கணவருடன் கருத்து வேறுபாடு இருக்கும். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4வது குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கணவனுடைய கருத்து வேறுபாடு இருக்குன்றத நம்ம இன்னொரு குறிப்பு மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, செவ்வாய், கேது, சுக்கிரன் இந்த 3 கிரக இணைவு. அப்படி இல்லன்னா, சுக்கிரன், கேது, செவ்வாய் இந்த இணைவு. இந்த 2 இணைவுகள் பார்த்தீங்கன்னா, கணவர் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு அடிக்கடி இருக்கும். அப்படி இல்லன்னா, சில நேரத்துல பிரியக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். இப்ப 5வது குறிப்பு நான் சொல்றேன். கர்ப்பப்பையில கோளாறுன்றத நம்ம ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜாதகத்துல சுக்கிரனோட கேது இணைவு பெற்றிருந்தா, அல்லது கேதுவோட சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தா, அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கர்ப்பப்பையில கோளாறு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து கர்ப்பப்பை குறிக்கிறது, கேது வந்து சிறிய நோயை குறிக்கிறது. இந்த 6வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரத்தம் சம்பந்தமான நோய், இருதயம் சம்பந்தமான நோய் இருக்கும். இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குரு, செவ்வாய், சூரியன் இணைந்து இருந்தாலோ, இல்லன்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இணைந்து இருந்தாலோ, அந்த ஜாதகருக்கு அதிக ரத்த அழுத்தம் அல்லது இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இது எப்படி நம்ம சொல்றோம்னா, செவ்வாய் வந்து ரத்தத்த குறிக்கும், செவ்வாய் வந்து இதய நோயையும் குறிக்கும். சூரியன் வந்து இதயத்தையும் குறிக்கும், இதய நோயையும் குறிக்கும். குரு என்பது ஆண் ஜாதகருக்கு குறிக்கும், சுக்கிரன் என்பது பெண் ஜாதகரையும் குறிக்கும். இது 6வது இணைவு. இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7வதா இது வந்து நான் கடைசி குறிப்பா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஜாதகருக்கு இப்போ சில பேர் வந்து நீர்ல கண்டம், நெருப்புல கண்டம் நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஜாதகத்திலே கண்டுபிடிக்கலாம். இந்த பிருகுநந்தி நாடியில கண்டுபிடிக்கலாம். இப்போ நீர்ல கண்டம்ன்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, குரு, ராகு, சந்திரன் இணைவு. அப்படி இல்ல அப்படின்னா, குரு, சந்திரன், ராகு இணைவு. சந்திரன் வந்து நீரை குறிக்கும், ராகுன்றது கண்டத்தை குறிக்கும். இப்ப அதனால வந்து இந்த ஜாதகருக்கு நீரில கண்டம் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு, வாகனம் மற்றும் ஆயுதங்களால் அந்த ஜாதகருக்கு அபாயம் ஏற்படும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குரு, ராகு, செவ்வாய் இது இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலோ, குரு, செவ்வாய், ராகு 3 கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலோ, அந்த ஜாதகருக்கு நெருப்பு, அப்படி இல்லன்னா வாகனம் அல்ல ஆயுதங்களால அபாயம் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ராகுன்றது நம்ம கண்டம் சொல்லிட்டோம், பாதிப்பு, பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனா செவ்வாய்ன்றது நெருப்புக்கு அதிபதி, நெருப்பு காரகத்துவம், வாகனத்துக்குரிய காரகத்துவம், ஆயுதத்துக்குரிய காரகத்துவம்ன்றதுனால,
அந்த செவ்வாய்கரோட ராகு சேர்ந்ததுனால அந்த செவ்வாயோட ஆதிக்க காரகத்துவத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு அபாயம் இருக்குதுன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இது என்னால அடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐயா 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 வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நல்லதுங்கய்யா. என்ன முடிஞ்ச கருத்து வரையும் சொல்லியிருக்கேன்யா. நல்ல உழைப்பு, நல்ல எல்லாருக்கும் பயனுள்ள விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு எடுத்து அதை உதாரண ஜாதகம் தயாரிச்சு நீங்க கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்குங்கய்யா. சரிங்க, நல்லதுங்கய்யா. ஒரு ஒரு இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்களோட அந்த பலன்கள் எப்படி வருது, சரிங்க, அந்த பலன்கள் இந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா விளக்குனது ரொம்பவே சிறப்பு. நல்லதுயா. பிருகு நந்தி நாடி அப்படின்னாவே கிரக இணைவு, கிரக காரகத்துவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். அது நிறைய நல்ல விஷயங்கள், புதிய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் எல்லாருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஜோதனை ஞானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரார்த்தனை செய்துக்கிறோம். சரிங்க, தொடர்ந்து நீங்க ஆராய்ச்சி மேற்கொள்ளுங்கய்யா, எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க. சரிங்க, அது முடிவுரை மட்டும் சொல்லிடுறேன் நானு. ரொம்ப சந்தோஷம். அடியன் அறிந்த ஜோதிட தகவலை இங்கு பகிர்ந்து கொண்டேன். ஏதேனும் சிறு தவறு பிழை இருந்தால் அடியன் திருத்தி மேம்பட செய்ய வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்திற்கும் வித்யாபதிகளுக்கும் ஜோதிஷ் பூர்வனாக்களுக்கும் அடியனின் நன்றியை தெரிவித்து இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் ஐயா. ஜோதிஷ் பூர்வனாக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மீண்டும் நான் திங்கட்கிழமை அன்று அடுத்த ஜோதிட கலந்துரையாடலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.